ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிரைவ்டு டேட்டா டைப்பில் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அரே பார்த்தோம் எப்படி பில்ட் பண்ணோன்னா இப்போ நம்ம ஒரே சிங்கிள் டேட்டா டைப் தான் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிக்சர் ஆஃப் டேட்டாஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டு பற்றி நம்ம வேணும்னா அதுக்கான நேம்னு சொல்லி ஒரு இது வரணும். அது கேரக்டராக நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா அது இன்டீஜர் வேல்யூ. அதுக்கப்புறம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு மிக்ஸ்டாக டேட்டா டைப் வேணும். இப்போ நமக்கு கேரக்டர் வேணும், அதே டைம் இன்டீஜர்ஸ் வேணும். இந்த மாதிரி நமக்கு மிக்சடாக டேட்டா டைப் வேணும்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸாம்பிள் எப்படி நான் காமிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும். அதிலேருந்து நம்ம எப்படி அந்த இன்புட் நம்ம வாங்கி அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ண வேல்யூஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி 4 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட பார்த்திங்கன்னா நான் stdio.h இதை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்க்ளூட் பண்ண பிறகு நான் மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிடுறேன். மெயின் ஃபங்க்ஷன் இது பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே. நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்ட்ரக்ட்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரோட நேம். ஸ்ட்ரக்சரோட நேம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்க போகிறேன். நான் ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் செமிகோலனால் எண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, நமக்கு ஒரு கேரக்டர் அரே வேணும். அது நேம்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் வேணும், அது ரோல் நம்பர். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா மார்க்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு அரே, அதுவும் பார்த்திங்கன்னா இன்டீஜர் வேல்யூ தான் மார்க்ஸ். இது மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நான் 5 மார்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரே. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணணும். இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் செமிகோலனால் எண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும்னா ஸ்ட்ரக்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோ ஸ்ட்ரக்சரோட நேமு. இந்த இடத்த பார்த்திங்கன்னா அது ஸ்டூடெண்ட்டு, நான் எஸ்ன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரோட நேமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரோட வேரியபிளோட நேம். ஸோ இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம எப்படி நம்ம வேல்யூஸ் ஃபில் பண்ணணும். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா நேம் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூசர் இன்புட் மூலிமா எப்படி ஃபில் பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நேம் என்ட்ரு பண்ண சொல்லி யூசர்கிட்ட நம்ம கேட்கலாம். என்டர் தி நேம். நம்ம நேம் என்ட்ரு பண்ண சொல்லிவிட்டு நம்ம ஸ்கேன்எஃப் பண்ணணும். ஸ்கேன்எஃப் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம இந்த இடத்துல நம்ம கேரக்டர் அரேவாக கொடுத்தோன்னா நம்ம ஸ்ட்ரிங்காக நம்ம வாங்கணும். அதனால் நான் பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்குறேன். நீங்கள் பர்சன்டேஜ் சின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் இன்புட் வாங்க முடியும். நமக்கு அரே ஆஃப் கேரக்டர்ஸ் வாங்கணுன்றதுனால நான் பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஸ்ட்ரக்சர் நேமு டாட்டு நேம், அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் என்னவோ அந்த நேம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ஆம்பர்சன் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரிங்குன்றதுனால எஸ் டாட் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரோல் நம்பர் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இந்த இடத்த நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்டர் தி ரோல் நம்பர்னு யூசர்கிட்ட இருந்து அப்போ தான் தெரியும் நம்ம ரோல் நம்பர் வாங்க போகிறோம். ரோல் நம்பர் என்ட்ரு இது பண்ணிவிட்டு இதில் ஸ்கேன் ஆஃப் பண்ண போகிறோம். ரோல் நம்பரோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா இன்டீஜரு. அதனால் நம்ம பர்சன்டேஜ் டின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆம்பர்சண்ட்டு இதோட நேம் பார்த்திங்கன்னா எஸ் டாட்டு ரோல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு அரே நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம் ஸ்ட்ரக்சரில். இது நம்ம எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த நான் என்டர் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். என்டர் தி 5 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த நம்ம ஒரு ஃபார் லூப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் கவுண்டர் வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். நமக்கு மொத்தம் 5 வேல்யூஸ் வேணும், அதனால் 5 வரைக்கும் போடுறேன். ஸோ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணணும்.
ஒரு வேல்யூவாக நம்ம வந்து யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ தான் அது. அதனால் இப்போ வந்து பர்சன்டேஜ் டி, அதுக்கப்புறம் ஆம்பர்சன்ட்னு போட்டு எஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரக்சரு, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து நம்ம வந்து மார்க்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ மார்க்ஸ் வாங்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து எந்தெந்த வேல்யூஸ் ஃபில் பண்ண போகிறோம்னா கவுண்ட் மூலிமா நம்ம வந்து ஒரு வேல்யூஸாக அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இது நம்ம வந்து யூசர் கிட்டேருந்து இப்போ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த printfன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்ட்ரக்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு வாட்டியும் இது வந்து நேமு அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஜஸ்ட் எல்லா வேல்யூஸையும் அப்படியே அட்டஸ்ட் வச்சு வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம் பிரிண்ட் பண்ணோம். அதனால் பர்சன்டேஜ் எஸ்ஸு நம்ம எப்படி இன்புட் வாங்கினோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இங்கே எஸ் டாட் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து printf. நெக்ஸ்ட்டு நான் வந்து ரோல் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அது வந்து டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ இந்த இடத்த நான் வந்து ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்த நேம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் நியூ லைனில் வந்து அடுத்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த இடத்த வந்து நான் வந்து ரோல் நம்பர்னு கொடுக்குறேன். ரோல் நம்பர்னு கொடுத்துட்டு இந்த இடத்தையும் நான் வந்து ஸ்லாஷ் என்ன கொடுக்குறேன். இது ரோல் நம்பரோட ஸ்ட்ரக்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ் டாட் ரோல் நம்பர். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரோல் நம்பர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். நான் வந்து இந்த இடத்த எப்படி பண்ணுறேன்னா வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்த திருப்பியும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கவுண்ட் போட்டு ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து நம்மளோட வேல்யூஸ் இன்டீஜர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் வேல்யூ போட்டுட்டு ஒரு ஃபார் லூப் போடுறோம். இந்த இடத்த எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோன்னா printf ஒரு வேல்யூஸாக பிரிண்ட் பண்ணோம். இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் டின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து டேப் ஸ்பேஸ் மூலிமா அது வந்து செப்பரேட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது வந்து வியூ பண்ணுறது. இல்லைனா நமக்கு எல்லாமே கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். அதனால் என்னென்ன வேல்யூன்னு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்த ஸ்லாஷ் டின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எஸ் டாட்டு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து மார்க்ஸு, அதுக்கு ஒரு கவுண்ட்டோட வேல்யூஸ் வந்து இந்த இடத்த கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிடும் பேரந்தசிஸை. இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்த ஒரு எரர் கொடுக்குது. இந்த ஃபார் லூப்பில் வந்து ஒரு எரர் வருது. ஸோ இதை நான் லைவாகவே டீபக் பண்ணி காமிக்கிறேன். 57 லைன் நம்பரில் வருது. ஸோ இந்த இடத்த 57 லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த இந்த இடத்த நான் பார்த்தீங்கன்னா செமிகோலன் மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த இடத்த எரர்னு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரன் பண்ணுறோம். ஸோ என்டர் தி நேம் நான் வந்து திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் தி ரோல் நம்பர் 1 2 3 4 5 6ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ நேம் பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்க்ஸ்னு வருது. ரோல் நம்பர் நம்ம என்ன என்டர் பண்ணோமோ அதே தான் இந்த இடத்துல வருது. மார்க்ஸ் வந்து 10 20 30 40 50ன்னு என்டர் பண்ணோம். அதே தான் பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50. இதில் வந்து நம்ம வந்து டேப் ஸ்பேஸ் கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதில் நம்ம 4 விஷயம் பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரோட வேல்யூஸ்லாம் எப்படி யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா அந்த வேல்யூஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.